இன்றைய தராவி பயான் நிகழ்ச்சி கேகாலை மாவட்டம் ருவன்வெல்லை தேர்தல் தொகுதியின் கண்ணத்தோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள மஸ்ஜிதுன் நூர் பள்ளிவாசலில் இருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்பட இருக்கின்றது. அங்கே அறிவிப்பாளர்கள் AL முகமது ஹிகாம், முஸ்லிம் சேவையின் தயாரிப்பாளர் இஸ்பஹான் சாப்தீன் ஆகியோர். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹிகாம். வலைக்கும் அஸ்ஸலாம். நன்றி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாபுர் ரயான் தராவி பயான் நேரடி சிறப்பு நிகழ்ச்சி. இன்று ஹிஜ்ரி 1445 புனித ரமலான் மாதத்தில் பசித்திருந்து தாகித்திருந்து விழித்திருந்து நல்லமல்களில் ஈடுபட்டு சுவனப்பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நற்கர்மங்களின் பால் முற்றுமுழுதாக செயற்படும் இவ்வேளையில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் அலைவரிசையினூடாக புனித ரமலான் மாதம் முழுவதும் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நன்னோக்கில் இந்த தராவி பயான் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது முதல் 10:30 வரை நிகழ்வுகள் நேரடி அஞ்சல் செய்யப்பட இருக்கின்றன. FM 104.7 மற்றும் FM 104.9 ஆகிய தென்றல் FM அலைவரிசைகளிலும் உள்நாட்டில் மற்றும் சர்வதேசம் பூராகவும் மொபைல் SLBC ஆப்பிலும் slbc.lk என்ற இணையதளத்திலும் இந்த தராவி பயான் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியின் இறுதியில் பயானில் இருந்து கேட்கப்படும் கேள்விக்கு சரியான விடையினை அனுப்புவோரில் தினமும் 2 வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். பாபுர் ரயான் தராவி பயான் நேரடி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய 23வது தராவி பயான் நிகழ்ச்சி கேகாலை மாவட்டம் ருவன்வெல்ல தேர்தல் தொகுதி கண்ணத்தோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள மஸ்ஜிதுன் நூர் பள்ளிவாசலில் இருந்து நேரடியாக இடம்பெற இருக்கின்றது. இன்றைய பயானை நிகழ்த்துகின்றார் கண்ணத்தோட்டை அல் மோசினாத் மகளிர் அரபு கல்லூரி அதிபரும் கண்ணத்தோட்டை முனவரா ஜும்மா மஸ்ஜித் நிர்வாக சபை தலைவருமான அல் ஹாஃபில் ரம்சான் ஹமீம் உஸ்வி அவர்கள் இன்றைய பயானை நிகழ்த்த இருக்கின்றார். நிகழ்வின் இறுதியில் துவா பிரார்த்தனையும் இடம்பெற இருக்கின்றது என்பதனை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்வினை ஆரம்பித்து வைக்க கிராத்தினை ஓதி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்க நாம் அன்போடு அழைப்பது கண்ணத்தோட்டை மஸ்ஜிதுன் நூர் பள்ளிவாசலின் கீழ் இயங்கி வருகின்ற பகுதி நேர ஹிஃபுல் மதரசாவின் மாணவன் MN ஐசான் அவர்களை நாம் கிராத்தோதி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்க அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. கிராத்தினை ஓதி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார். கண்ணத்தோட்டை மஸ்ஜிதுன் நூர் பள்ளிவாசலின் கீழ் இயங்கி வருகின்ற பகுதி நேர ஹிஃபுல் மதரசாவின் மாணவன் MF ஐசான் அவர்கள் இன்றைய கிராத்தினை ஓதி நிகழ்வினை ஆரம்பித்தார். இன்றைய எமது 23வது தராவி பயான் நிகழ்ச்சி கேகாலை மாவட்டம் ருவன்வெல்ல தேர்தல் தொகுதி கண்ணத்தோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள மஸ்ஜிதுன் நூர் பள்ளிவாசல் இருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வுகள் யாவும் கடல் கடந்து வாழ்கின்ற உறவுகளுக்காகவும் நாம் நேரடியாக SLBC ஆப்பிலும் slbc.lk என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் மஸ்ஜித் பற்றிய அறிமுகத்தினை தருவதற்காக இந்த பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர் ஜனாப் MGM ஃபைசல் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் கண்ணத்தோட்டை கிராமத்தின் மஸ்ஜிதுன் நூர் பள்ளிவாயலில் இவ்வாறான நிகழ்வு ஒன்றை நடத்துவதற்காக வேண்டி எமது நிர்வாக சபை தலைவர் அதே போன்று ஏனையவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்திய நிகழ்வை இவ்வாறாக நிகழ்ச்சிகளை தயார் செய்து தந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் FM அலைவரிசை சார்பாக வருகை தந்திருக்கின்ற அறிவிப்பாளர்கள் இர்ஷாடே காதர் AL ஹிகும் மற்றும் முஸ்லிம் சேவைகள் தயாரிப்பாளர் இஸ்பஹான் சாப்தீன் ஆகியோர்களுக்கு எமது நிர்வாகம் சார்பாகவும் எமது ஊர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்ப காலத்தில் நக்ஷபந்தியா தக்கியா என்ற பெயர் நாமம் பெற்ற எமது ஊரின் இந்த மஸ்ஜிதுன் நூர் தற்பொழுது மஸ்ஜிதுன் நூர் என்ற பெயரினாலும்
அதே போன்று ஸ்கூல் தக்கியா என்ற பெயரினாலும் அழைக்கப்படுகின்றது. இந்த நக்ஷபந்தியா தக்கியா ஆரம்பத்தில் 1959ஆம் ஆண்டு இவ்வாறான நிலைமையில் இந்த மஸ்ஜித் நிர்மாணிப்பதற்காக வேண்டி தீன் துவான் நூர் ஹமீம், சாயிப் துரை அப்துல் வாஹித், இஸ்மாயில் நெப்பே முகமது ஹனீஃபா மருகுங்களான அவர்களால் இந்த காணி வகுப் செய்யப்பட்டு எமது ஊருக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுது. மேலும் எமது இந்த மஸ்ஜிது நூர் சுலைமானியா மத்திய கல்லூரியின் அண்மையில் அமைந்திருக்கின்றது. எமது கல்லூரி இந்த பாடசாலை 100 வருடங்கள் பழமைய அந்த பாடசாலை இந்த மஸ்ஜிதுக்கு அது மெருகூட்டிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அதே போன்று கண்ணத்தோட்டை கிராமம் 1800களில் மக்கள் குடிபெயர்ந்ததாக இங்கு வரலாற்று சான்றுகள் காணப்படுகின்றன. அதே போன்று ருவான்வெல்லை தேர்தல் தொகுதியில் கேகாலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு ஊராக இது கருதப்படுவது காரணம் என்னவென்றால் 3 கோரளைகளில் இலங்கை ரீதியாக 6 கிராமங்களில் முஸ்லிம்கள் குடிபெயர்ந்ததாகவும் அந்த 6 கிராமங்களில் ஒரு கிராமமாக கண்ணத்தோட்டை கிராமம் இருப்பதும் மிக பெருமை மிக்கதாக நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். அதே போன்று எமது பாடசாலை 100 வருட பழமையான அந்த பாடசாலை எமது ஊரில் காணப்படுகிறது. இது மஸ்ஜிதை அண்டி காணப்படுகிறது. அதே போன்று எமது குல்லியத்து நூறிய அரபு கலாசாலை இன்று சுமார் 35 வருடங்களாக எமது ஊரில் கம்பீரமாக தோற்றமளித்து பல உலமாக்களையும் அதே போன்று பல ஹாஃபில்களையும் நாடளாவிய ரீதியில் உருவாக்கி இருக்கிறது. அதே போன்று பெண்கள் மகளிர் பாடசாலை சுமார் 10 வருடங்கள் வரலாற்று கொண்டதாக காணப்படுவதுடன் அங்கே ஷரியா கற்கை நிறைகள் பெண்களுக்காக ஹாஃபிலாக்களும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எமது இந்த மஸ்ஜிது நூர் வளாகத்தை அண்டியதாக எல்லைப்புறமாக ஆரம்ப காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வலகம்பா மன்னனின் வருகையிலிருந்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க கணேகந்த் ரஜமஹாவிகாரை காணப்படுவதுடன் எமது இந்த ஊரையும் இந்த ஊர் பிரதேசத்தையும் குருகுடவையா மிக செழிப்பாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சகல இன மக்களும் மிக ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த ஊரில் சுமார் 6 மஹல்லாக்கள் காணப்படுகின்றன. சுமார் 1200 குடும்பங்கள் காணப்படுகின்றன. மஸ்ஜிது நூர் நிர்வாகத்தில் மாத்திரம் சுமார் 250 குடும்பங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று எமது இந்த பள்ளிவாயல்கள் 6க்கும் தலைமை நிர்வாகமாக முனவரா நிர்வாகம் காணப்படுவதுடன் அதே போன்று எமது இந்த ஊரில் சகல வளங்களும் பெற்ற ஊராக காணப்படுவது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமாக நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் எமது மஸ்ஜினுடைய கட்டிட நிர்மாண பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 3 மாடிகளை கொண்ட இந்த கட்டிடம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2 மாடிகள் தற்பொழுது நிறைவற்ற நிலையில் காணப்படுகிறது. 3ஆம் மாடி நிர்மாண பணிகள் தற்பொழுது ஆரம்பித்து வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் மிக அன்பாக பணிவாக வேண்டிக் கொள்வது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கட்டிட நிர்மாண பணிகளுக்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் எமக்கு தனவந்தர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எமக்கு உதவிகளை செய்தீர்கள் நாங்கள் நன்பு கொள்வதோடு இந்த சந்தர்ப்பத்துக்கும் வாய்ப்புக்கும் நன்றி அளித்து அனைவருக்கும் இந்த ரமலானுடைய லைலத்துல் கத்ர் கிட்டட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பள்ளிவாசலின் அறிமுகம் பற்றி எமக்கு வழங்கினார் இந்த பள்ளிவாசலின் நிர்வாக சபை உறுப்பினர் ஜனாப் MGM ஃபைசல் அவர்கள். இன்றைய 23வது தராவி பயான் நிகழ்ச்சி கேகாலை மாவட்டம் ருவான்வெல்ல தேர்தல் தொகுதி கண்ணத்தோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள மஸ்ஜிது நூர் பள்ளிவாசலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வுகள் யாவும் FM 104.7 மற்றும் FM 104.9 உள்நாட்டிலும் மற்றும் சர்வீஸும் பூராகவும் மொபைல் SLBC ஆப்பிலும் மற்றும் SLBC.lk என்ற இணையதளத்திலும் இந்த தராவி பயான் நிகழ்ச்சி நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டோம். இன்றைய ருவான்வெல்ல தேர்தல் தொகுதி கண்ணத்தோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள மஸ்ஜிது நூர் பள்ளிவாசல் நிர்வாக சபையினரை ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தலைவராக அல்ஹாஜ் MR நிஸ்பர் அவர்களும், செயலாளராக MDM ஃபாசில் அவர்களும், பொருளாளராக MMM அப்சால் அவர்களும், உப தலைவராக MM லியாவுடீன் அவர்களும், உப செயலாளராக MGM ஃபைசல் GS அவர்களும், நிர்வாக சபை உறுப்பினர்களாக அல்ஹாஜ் EWM ரியாட் வாலிட் அவர்களும், MSM நௌஃபர் JP அவர்களும், MAM ஜரூத் மௌலவி அவர்களோடு MAM ஃபாயிக் ஆகியோரும் இன்றைய நிர்வாக சபையில் தனது கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த பள்ளிவாசலில் பேசிமாமாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார் அஷேக் மௌலவி கியாஸ் நூரி அவர்கள் என்பதை நாம் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டோம். இன்றைய தராவி பயான் கேகாலை மாவட்டம் ருவான்வெல்ல தொகுதி கண்ணத்தோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள மஸ்ஜிது நூர் ஜும்மா பள்ளிவாசலில் நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து நாம் இனி பயானுக்கு செல்ல இருக்கின்றோம். இந்த சிறப்பு பயானிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். கேள்விக்கு சரியான விடை அளிப்போர் இருவர் தெரிவு செய்யப்பட்டு
புனித ரமலான் மாதத்தின் இறுதியில் மொத்த வெற்றியாளர்களில் இருந்து 12 பேர் தெரிவு செய்யப்பட்டு தலா 10,000 ரூபாய் பெறுமதியான பரிசில்கள் அனுசரணையாளர்களினால் வழங்கப்பட உள்ளன. விடையினை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கத்தினை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முன்கூட்டியே சொல்கின்றோம். 0766539 மீண்டும் ஒருமுறை 0766539 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய விடைகளை அனுப்பலாம். சிறப்பு பயானை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது கண்ணத்தோட்டை அல் முஹ்சினாத் மகளிர் அரபு கல்லூரி அதிபரும் முனவ்வரா ஜும்மா மஸ்ஜித் நிர்வாக சபை தலைவருமான அஸ்ஸேஹ் அல் ஹாஃபில் ரம்ஸான் ஹமீம் உஸ்லி அவர்களை நாம் சிறப்பு பயானை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ள நேயர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவர்களுக்கும் இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை பூர்த்தியாக அடைந்து கொண்ட எல்லா சவாபுகளையும் நன்மைகளையும் தந்தருள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை ரமலானுடைய பாக்கியத்தை நசீபாக்கி இருக்குகின்றான். ரமலானுடைய மாதம் எந்த அளவுக்கு மகத்தானது, அல்லாஹுடைய பரக்கத்துகள் பொருந்தியது, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வினால் அருளப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொண்டால், ரமலானுடைய காலத்தில் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் எங்களுடைய முழு 24 மணித்தியாலங்களும் அல்லாஹுடைய இபாதத்திலே திளைத்திருக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். ரமலானுடைய ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் கண்ணியமான நாட்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ரமலானுடைய ஒவ்வொரு நாளிலும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நரகத்தில் இருந்து மக்களை விடுதலை செய்கின்றான். சுவர்க்கத்துக்கு அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த ரமலானுடைய நாளில் மக்களை சுவர்க்கவாதிகளாக அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு முடிவு செய்து கொண்டிருக்கின்றான். எனவே எங்களுடைய மரணத்துக்கு முன்னால், மௌத்துக்கு முன்னால் ரமலானுடைய பாக்கியம் யார் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களையும் மிக அருமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானில் செய்யப்பட வேண்டிய இபாதாத்துகள் அனைத்தையும் தவறாமல் செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ரமலானுடைய இந்த கண்ணியங்களையும் பொறுமதிகளையும் சிறப்புகளையும் ஒரு மனிதன் தன்னுடைய மௌத்துக்கு முன்னால் விளங்காமல் அந்த ரமலானை சரியாக கழிக்காமல் அவன் நாளை மறுமையை சந்திப்பென்பது அந்த மனிதனுடைய தோல்விக்கு அடையாளமாக அது ஆகிவிடுகின்றது. ரமலானுடைய பொறுமதியை பற்றி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இதுவரைக்கும் புரியாமல் இருந்தாலும் கூட அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுவதை போன்று மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கபருவாசிகள் ரமலானுடைய ஒவ்வொரு நாளின் கண்ணியத்தையும் மிக அருமையாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மண்ணறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஜனாசாக்களிடத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நதமன்னௌ யௌமன் மின் ரமலான், ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாளை நாங்கள் விரும்புகின்றோம் என்று கூறுவார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே, பெரியார்களே, தாய்மார்களே, அந்த மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜனாசாக்கள் ஆலமுல் பர்ஸஹுடைய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கையில் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அல்லாஹ்வுடைய சோதனைகளும் வேதனைகளும் மனிதனால் சொல்லி முடிக்க முடியாத அளவு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் அந்த கபருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள்? அவர்கள் ரமலானுடைய ஒரு நாளை எதிர்பார்க்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? ரமலானுடைய ஒரு நாள் எங்களுக்கு கிடைத்து விட்டால் என்னென்ன துன்பங்களையும் துயரங்களையும் இந்த ஆலமுல் பர்ஸஹுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோமோ அத்துணை துன்பங்கள் துயரங்களில் இருந்தும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். ரமலானுடைய ஒரு நாள் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த நாளை சரியாக பயன்படுத்தி நாங்கள் சுவர்க்கவாதிகளாக எங்களை மாற்றிக்கொள்வோம். ரமலானுடைய ஒரு நாள் நமக்கு கிடைத்து விட்டால் பயங்கரமான நரகவாதிகள் என்ற அந்த பட்டியலில் இருந்து அந்த ஒரு நாளில் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்பதுதான் அவர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் பல ரமலானுடைய மாதங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலும் 29-30 நாட்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இத்துணை வருடங்களாக, சிலர்கள் 10, 15, 20 வருடங்களாக, இன்னும் சிலர்கள் 30, 40, 50, 60 வருடங்களாக ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அடையப்பட்ட அந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எதை சாதித்திருக்கின்றோம்? ரமலான் நமக்கு எதற்காக வேண்டி தரப்பட்டதோ அந்த தரப்பட்ட நோக்கத்தில் எவ்வளவு தூரம் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்பதை சிந்திக்கும் பொழுது நானும் நீங்களும் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிக மிக பின்தங்கிய நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. நாங்கள் பல ரமலான்களை சந்தித்தோம். ஒவ்வொரு ரமலான்களிலும் நோன்பு பிடித்தோம். ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலும் நாங்கள் தராவீஹ் தொழுதிருக்கின்றோம். சதகாக்கள் கொடுத்தோம், ஜக்காத்துகள் கொடுத்தோம், திக்ர்கள் ஔராதுகள் ஓதினோம். விசேஷமாக பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் தௌபாக்களில் ஈடுபட்டோம். ஒவ்வொரு ரமலானும் முடிந்ததற்கு பின்னால் தக்குவாவை எதிர்பார்க்க வேண்டிய நாங்கள், தக்குவாவுடைய வாழ்க்கையை உண்டாக்கி கொள்ள வேண்டிய நாங்கள், ரமலான் முடிந்து அடுத்த நாளிலே திரும்பவும் பாவத்தின் பக்கம் நாங்கள் திரும்பி விடுகின்றோம் என்றால் நிச்சயமாக நானும் நீங்களும் தக்குவாவை ரமலானின் மூலமாக அடைந்து கொள்ளவில்லை. ரமலான் எங்களுக்கு தக்குவாவை தர வேண்டும் என்றால் நாங்கள் சிந்திப்பதை போன்று அல்லது இதுகால வரைக்கும் நாங்கள் செயல்பட்டு அமல் செய்து வந்ததை போன்று இல்லாமல் உலமாக்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், 3 விதமான இபாதாத்துகள் ரமலானுடைய காலத்தில் நடக்க வேண்டும்.
ஒன்று, நாங்கள் வழமையாக செய்து கொண்டிருக்கின்ற நோன்பு பிடிப்பது. ஃபஜ்ருடைய தொழுகையில் இருந்து ஃபஜ்ருடைய அதான் கேட்டதில் இருந்து மக்ரிபுடைய அதான் வரைக்கும் பசியோடு பட்டணியோடு இருந்து கொண்டு நோன்பை முறிக்கக்கூடிய எந்த காரியங்களையும் செய்யாமல் நாங்கள் நோன்பாளிகளாக இருப்பது ரமலானுடைய 3 விதமான இபாதத்துகளில் ஒரு பகுதி. கண்ணியமானவர்களே, இந்த இபாதத்தை மாத்திரம் செய்துவிட்டு எங்களிடத்திலே ரமலான் தக்குவாவை கொண்டு வந்து தந்தது என்பதை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. தக்குவா எங்களிடத்தில் உண்டாக போவதில்லை. ரமலானுடைய இபாதத்துகளில் ஒரு பகுதி இதாக இருக்கின்றது. இரண்டாவது பகுதி, விசேஷமான ஒரு பகுதி, மனிதர்கள் போராட்டத்தோடு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதிதான் அத்துணை விதமான பாவங்களில் இருந்தும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரமலானில் எந்த பாவங்களிலும் ஈடுபடக்கூடாது. ரமலானுடைய இரவாக இருந்தாலும் சரி, ரமலானுடைய பகல் நேரங்களாக இருந்தாலும் சரி, சிறிய பாவங்களோ பெரிய பாவங்களோ முற்று முழுதாக பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது ரமலானுடைய தக்வாவை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இரண்டாவது இபாதத்தாக உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். மூன்றாவதாக சொல்லுகின்றார்கள், ரமலானுடைய காலங்களில் ஃபர்லான கடமைகளை மிக பக்குவத்தோடு பேணுதலோடு யாரும் தவறாமல் அந்த ஃபர்லான கடமைகளை செய்து கொண்டு சுன்னத்தான இபாதாத்துகளில் முடியுமான அளவு தங்களுடைய கவனங்களை செலுத்தி அந்த சுன்னத்தான இபாதாத்துகளில் அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸோடு பக்குவத்தோடு எந்த அளவுக்கு நாங்கள் ஈடுபடுவோமோ இந்த 3 இபாதத்துகளும் இந்த 3 விதமான அமால்களும் யாருடைய வாழ்க்கையில் இந்த ரமலானில் ஒன்று சேருகிறதோ அந்த அளவுக்குத்தான் அவர்கள் தக்குவாவை அடைந்து கொள்வார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் நிறைந்த இந்த மாதத்தை நாங்கள் அடைந்தால் இது எங்களை விட்டும் தவறி போகக்கூடாது. இந்த மாதத்தில் இருக்குகின்ற கண்ணியங்களும் சிறப்புகளும் அல்லாஹ்வுடைய விசேஷமான பாவ மன்னிப்புகள் இல்லாத நிலைமையில் இந்த ரமலானை பிரியக்கூடியவர்கள் அபாக்கியசாலிகளாகத்தான் கருதப்படுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வருடத்தில் 12 மாதங்களில் மிக சிறப்பான ஒரு மாதமாக, கண்ணியத்துக்குரிய ஒரு மாதமாக, அல்லாஹ்வுடைய பரக்காத்துகளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளும் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு மாதமாக அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 நாட்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இறுதி 10 நாட்களை முதல் 20 நாட்களை விடவும் சிறப்பானதாக, கண்ணியமானதாக, பரக்காத்துகள் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த இறுதி 10க்குள்ளும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த அடியார்களோடு இறக்கப்பட்டு அன்பு வைத்து மாணிக்கத்தை விடவும் பொறுமதியான, உலகத்தில் பொறுமதி சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை இந்த கடைசி 10 நாட்களுக்குள் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். 10 நாட்களை விடவும் சிறந்த இரவாக, மிக விசேஷமான இரவாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கின்றதே, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை விடவும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைக்கப்பட்ட அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆன், அதை அல்லாஹு தஆலா சிறப்பானதாக, கண்ணியமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆனை இறக்கி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தெரிவு செய்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த குர்ஆனை இறக்கி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தெரிவு செய்த இரவு அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கின்றது. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த குர்ஆனை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த இரவில், இப்படியான ஒரு சிறப்பான இரவில் இறக்கி வைப்பதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கின்ற பொழுது குர்ஆனுடைய மகிமையை விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் இறக்கி வைக்கப்படுவதற்கே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் தெரிவு செய்வதாக இருந்தால் அல்லாஹுடைய இந்த பரிசுத்த குர்ஆன் எவ்வளவு மதிப்பும் கண்ணியத்துக்கும் உரியது. அது மாத்திரம் அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய குதிரத்தை கொண்டு, தன்னுடைய சக்தியை கொண்டு யாராலும் மாற்ற முடியாத அளவுக்கு, அசைக்க முடியாத அளவுக்கு
இந்த வேதத்தை அல் குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், இதை பாதுகாக்க கூடியவர்களும் நாங்கள் தான். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலகம் அழியும் வரைக்கும் இந்த குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். குர்ஆனுடைய பாதுகாப்பை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி பலரும் உலகத்திலே கடந்த காலங்களிலும் முயற்சிகள் செய்தார்கள், இன்றும் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு பரிசுத்த குர்ஆனில் இந்த அடியார்களை பார்த்து, குர்ஆனுக்கு விரோதமாக பேசக்கூடியவர்களை பார்த்து பல இடங்களில் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றான். குர்ஆனை மாற்றுவது அல்ல, குர்ஆனில் இருக்குகின்ற ஒரு சிறிய ஆயத்தின் அளவாவது உங்களால் அழிப்பதற்கோ மாற்றுவதற்கோ முடியுமாக இருந்தால் நீங்கள் செய்து பாருங்கள் என்று பரிசுத்த குர்ஆனில் அல்லாஹ் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அப்படிப்பட்ட பாதுகாப்பை அல்லாஹ் குர்ஆனுக்கு வழங்கி இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்க நாடிய பொழுது அவர்களுக்கு பயங்கரமான ஞாபக சக்தியை அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆனை பாதுகாப்பதற்கு எந்த விதமான நவீன தொழில்நுட்ப ஏற்பாடுகளும் இல்லாத 1400 வருடங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் குர்ஆனை நெஞ்சங்களில் பாதுகாப்பதற்காக வேண்டி, குர்ஆனை உள்ளங்களில் பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் கற்பனை கூட செய்து முடிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஞாபக சக்தியை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆரம்ப வஹ்யை கொண்டு வந்து சொல்லுகின்றார்கள், இக்ரா என்று சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விடுத்தங்களாக மா அன பிகாரின், எனக்கு ஓத தெரியாது, என்னால் ஓத முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய நெஞ்சோடு கட்டி அணைத்து இருக்க பிடித்துக் கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய வஹ்யை சுமந்து வந்திருக்கக்கூடிய உள்ளம். அந்த உள்ளத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை இருக்க அணைத்துக் கொள்ளுகின்றார்கள். அணைத்து விட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், நீங்கள் ஓதுங்கள், இக்ரா என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஆரம்பிக்கின்றார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அந்த சூரத்தினுடைய 5 வசனங்களை ஓதினார்கள். அதோடு நிறுத்திவிடவில்லை. 30 ஜூஸ்களும் அல்லது 114 சூறாக்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவ்வப்போது வஹ்யாக கொண்டு வந்து நபி அவர்களுக்கு முன்னால் ஒரு விடுத்தம் தான் ஓதி காட்டுவார்கள். அது சிறிய ஆயத்தாக இருக்கலாம், பெரிய ஒரு ஆயத்தாக இருக்கலாம், சின்ன ஒரு சூறாவாக இருக்கலாம், பெரிய ஒரு சூறாவாக இருக்கலாம். ஒரு விடுத்தம் ஓதி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே அப்படியே பதிந்துவிடும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நபியை பார்த்து சொன்னான், சனுக்ரிஉக ஃபலா தன்சா, ஓதி காட்டக்கூடிய பொறுப்பும் எங்களுக்குரியது. ஃபலா தன்சா, நீங்கள் மறந்து போக மாட்டீர்கள். அந்த குர்ஆனை மறக்கக்கூடிய அந்த பலகீனமான சக்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்து விட்டான். ஒரு முறை கேட்பார்கள், பல ஆயத்துக்களை ஓதுவார்கள், நீண்ட சூறாக்களை ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் இல்லை, அருமை தோழர்கள் நபியுடைய தோழர்களுக்கும் அதே போன்று பயங்கரமான ஞாபக சக்தியை அல்லாஹ் உண்டாக்கி கொடுத்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹ்யை சுமந்து வருகின்றார்கள். சூரத்துல் அன்ஆமை சுமந்து வருகின்றார்கள். நபியும் சஹாபாக்களும் ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓதினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரத்துல் அன்ஆமை. சூரத்துல் அன்ஆம் என்பது 2-3 வரிகளை கொண்ட சூரா அல்ல, சுமார் 1.25 ஜூஸ் இருக்குகின்ற ஒரு சூரா தான் சூரத்துல் அன்ஆம். இந்த சூராவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஓதி முடிக்க நபி அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள். முழு சூராவையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதியதை போன்று கண்ணியமான சகோதரர்களே ஓதி முடித்தார்கள். அந்த சபையில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்குகின்றார்கள். நபி அவர்கள் ஓதி முடிக்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நானும் சூரத்துல் அன்ஆமை ஓதவா? ஓதுங்கள் என்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சூரத்துல் அன்ஆமை முழுமையாக ஓதி முடித்தார்கள். பயங்கரமான ஞாபக சக்தியை
அல்லாஹ் நபிக்கும் நபியுடைய தோழர்களுக்கும் கொடுத்தான் இந்த பரிசுத்தமான வேதத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை இறக்கி வைத்ததும் நாங்கதான், அதை பாதுகாக்கிறதும் நாங்கதான். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனுக்குரிய பாதுகாப்பை போட்டு விட்டான். யாரு அதிலே எந்த விதமான மாற்றங்கள் செய்ய நினைத்தாலும் அவர்களுக்கு குர்ஆன் ஹிதாயத்தை கொடுத்த வரலாறு இருக்கின்றதே தவிர குர்ஆனை மாற்றிய வரலாறு கிடையாது. மன்னர் மஅமூன் ரஷீதுடைய காலம், அவர்கள் அப்பாசியாக்களுடைய காலத்தில் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மகன். கண்ணியமான சகோதரர்களே, இவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டிருந்த அந்த காலப்பகுதியில் ஒரு நாள் ஒரு சபைக்கு செல்லுகின்றார்கள். அந்த சபைக்கு சென்றதும் அங்குள்ளவர்கள் எல்லாம் பரிசுத்த குர்ஆனை அரபு மொழியில் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு மனிதரை பார்க்கின்றார்கள். அந்த மனிதர் அந்த அரபு மொழியில் குர்ஆனை மிக அழகாக எழுதி கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த எழுத்தினுடைய வடிவம் மஅமூன் ரஷீத் அவர்களுடைய கண்களை குத்துகின்ற அளவுக்கு மிக அழகாக பசுந்தாக எழுதி கொண்டிருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, இவர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னார்கள், கேட்டார்கள், நீங்கள் யார் என்று சொல்லி. அந்த மனிதர் சொன்னார், நான் ஒரு யகூதி, நான் ஒரு யூதன் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இவருடைய அந்த எழுத்தினுடைய வடிவம், அதனுடைய அழகு மன்னர் மஅமூன் ரஷீதுடைய உள்ளத்தில் பதிந்து விட்டது. அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு யூதனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இன்றையில் இருந்து என்னுடைய செக்ரட்டரியாக, என்னுடைய எழுத்தாளராக நீ பணிபுரிய வேண்டும், உனக்கு பெருமதியான சம்பளங்கள் வழங்குவோம், உனக்கு அரண்மனையுடைய வாழ்க்கையை தருவோம் என்று சொல்லி அந்த யூதரை அழைத்த நேரத்தில் அந்த யூதர் சில நேரம் யோசித்து விட்டு சொன்னார், என்னால் வர முடியாது, நான் அதற்கு இஷ்டப்பட மாட்டேன். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இன்று அரண்மனை வாழ்க்கைக்கு என்னை அழைப்பீர்கள், சில நாட்களுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வர சொல்லுவீர்கள், நான் யூதனாக வாழ்ந்து யூதனாக மரணிக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னால் வர முடியாது என்று மறுத்து விட்டான். மன்னர் மஅமூன் ரஷீத் அவர்கள், அப்படி என்றால் உன்னுடைய இஷ்டம் என்று அவரை அனுப்பி வைத்தார்கள். சில காலங்கள் கழிகின்றது. மன்னர் மஅமூன் ரஷீத் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி செல்லுகின்றார்கள். ஹஜ்ஜிக்கு சென்று அங்கே தவாஃபுடைய இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்ன ஆச்சரியம் சகோதரர்களே, அந்த அழகாக எழுதக்கூடிய குர்ஆனை அழகாக எழுதி கொண்டிருந்த அந்த யூதன் காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கின்றான். மன்னர் பார்த்தார்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவரை அழைத்து கேட்டார், இங்கே நீ எப்படி வந்தாய், எதற்காக வேண்டி வந்தாய்? காபத்துல்லா என்பது இது முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம், முஸ்லிம்கள் மாத்திரம்தான் இதில் அனுமதிக்கப்படுகின்றார்கள், நீ எந்த நோக்கத்தில் எதற்காக வந்தாய் என்று கேட்ட நேரத்தில் அந்த யூதராக இருந்தவர் ஒரு சுவையான சம்பவத்தை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், ஆரம்பமாக நான் தௌராத்தை எழுத ஆரம்பித்தேன், தௌராத் வேதத்தை என்னுடைய கரங்களினால் முழுமையாக எழுத ஆரம்பித்தேன். ஆனால் எழுதும் பொழுது ஒரு துரோகமான வேலையை நான் செய்தேன். என்ன செய்தேன் என்று சொன்னால், தௌராத்தில் இருக்கக்கூடிய சில வசனங்களை எடுத்துவிட்டு இல்லாத சில செய்திகளை அந்த தௌராத்துக்குள் புகுத்தி அழகான முறையில் தௌராத்தை நான் எழுதி முடித்துவிட்டு அந்த தௌராத்தை படித்திருந்த அந்த அறிஞர் பெருமக்களிடத்திலே சென்று அந்த அறிஞர் சபையில் நான் எழுதிய தௌராத்தை அவர்களுடைய கையில் கொடுத்தேன். அவர்கள் அதை விரித்து பார்த்து ஆய்வு செய்துவிட்டு என்னை அழைத்து என்னை புகழ்ந்து பாராட்டி சன்மானங்கள் வழங்கினார்கள். முதலாவது கட்டம். இரண்டாவதாக நான் இஞ்சில் வேதத்தை எழுத ஆரம்பித்தேன். இஞ்சில் வேதத்திலையும் அதையும் முழுமையாக அழகாக எழுதி முடித்து விட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, அவர் சொல்லுகின்றார், இஞ்சில் வேதத்திலும் நான் உள்ள வசனங்களை எடுத்துவிட்டு இல்லாத சில செய்திகளை அதற்குள் புகுத்தி பூர்த்தியாக எழுதிவிட்டு இஞ்சிலை படித்த அந்த அறிஞர் பெருமக்களிடத்திலே அவர்களுடைய அறிஞர் சபையில் நான் அதை கொண்டு போய் கொடுத்தேன். அவர்களும் அதை எடுத்து பிரட்டி பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் முடிவாக என்னை கூப்பிட்டு என்னை அழைத்து பாராட்டி என்னை புகழ்ந்து சன்மானங்கள் வழங்கினார்கள். நான் இதே வேலையை அல்லாஹுடைய திருக்குர்ஆனில் செய்ய ஆரம்பித்தேன். குர்ஆனையும் அழகாக எழுதினேன். அந்த குர்ஆனில் இருக்கின்ற சில வசனங்களை எடுத்துவிட்டு இல்லாத சில வசனங்களை குர்ஆனிலும் நான் புகுத்தி குர்ஆனை சுமந்த ஹாஃபில் மாரிடத்தில் அந்த குர்ஆனை ஒப்படைத்தேன். அவர்களிடத்தில் காலை நேரத்தில் நான் ஒப்படைத்தேன். மாலை நேரமாகுவதற்கு முன்னால் அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், இது ஒரு பொய்யான குர்ஆனை நீ எழுதி இருக்கிறாய் என்று என் பக்கமாக தூக்கி வீசிவிட்டார்கள்.
அன்று நான் நினைத்தேன், உலகத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒரு சத்தியமான மார்க்கம், ஒரு சத்தியமான அல்லாஹுடைய வேதம் இருக்கும் என்றால் அது அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆனாத்தான் இருக்கிறது என்று சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் ஒரு முஸ்லீமாக இன்று காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு எதிராக யாரெல்லாம் சவால் விட்டார்களோ, குர்ஆனை மாற்றி அமைக்க வேண்டும், குர்ஆனுக்குள் இல்லாத பொய்களை சேர்க்க வேண்டும், இருக்கின்ற உண்மைகளை மறைக்க வேண்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து முயற்சிகள் நடந்தது. இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்னாலும் நடக்கலாம். ஒன்றும் சாத்தியமாகாது. காரணம் என்ன? அல்லாஹ் தௌராத்துக்கு சொல்லவில்லை தௌராத்தை நான் பாதுகாப்பதாக, இஞ்சிலுக்கு சொல்லவில்லை நான் இஞ்சிலை பாதுகாப்பேன் என்று, அதே போன்று ஜபூருக்கு சொல்லவில்லை ஜபூரை கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் எங்கேயும் குறிப்பிட்டதில்லை. ஆனால் பரிசுத்த குர்ஆனை இறக்கி வைத்த அந்த அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த வேதத்தை இறக்கி வைத்ததும் நாங்கள் தான், இதை பாதுகாப்பதும் நாங்கள் தான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்படிப்பட்ட பல பொக்கிஷங்கள் நிறைந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தின் நேரான பாதையை காட்டக்கூடிய ஒரு அல்லாஹுடைய பொக்கிஷமாகிய அந்த குர்ஆனை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஈமான் கொள்ளக்கூடிய சீதேவிகளுடைய கூட்டத்தில் எங்களையும் ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட உன்னதமான அந்த குர்ஆன், அல்லாஹுடைய பல கண்ணியங்களை சுமந்த அந்த குர்ஆனை இங்கே இறக்கி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தெரிவு செய்த இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. இது ஒரு சாதாரணமாக இரவல்ல. குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு அல்லாஹ் லைலத்துல் கத்ரை ஒரு சாதாரணமான இரவாக ஆக்கவில்லை, 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக ஆக்கி வைத்திருக்கின்றான். என்ன 1000 மாதங்கள்? அதுவும் சாதாரணமான 1000 மாதங்கள் இல்ல. அல்லாமா இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ரிவாயத்தை பதிவு செய்கின்றார்கள். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு ஆபிதான மனிதர் இருந்தார், ஒரு வணக்கசாலியான மனிதர் இருந்தார். அவருடைய வணக்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், 1000 மாதங்களாக இரவு நேரத்தில் ஃபஜ்ருடைய சுபகுடைய தொழுகை வரைக்கும் நின்று வணங்கிக் கொண்டே இருந்தார். கியாமுல் லைல், ஏனைய இபாதத்துகளில் அவர் நின்று வணக்கம் செய்து கொண்டே இருக்குகின்றார். 10 நாட்கள் அல்ல, அல்லது ரமலானில் இருப்பதை போன்று 29-30 நாட்கள் அல்ல, அல்லது ஒரு வருடம் 2 வருடங்கள் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, 1000 மாதங்கள் என்பது 83 வருடங்களும் 4 மாதங்களும். இவ்வளவு நீண்ட காலமாக முழு இரவிலும் அவர் இபாதத்து செய்து கொண்டே இருந்தார். இன்னும் ஒரு ரிவாயத்தில் அவருடைய பகல் நேரத்தை பற்றியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பகல் நேரங்களில் அல்லாஹுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி அதனுடைய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு அடியார் பனு இஸ்ரவேலர்களில் வாழ்ந்து கொண்டிருந்த செய்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகைத்து விட்டார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்கள். சஹாபாக்களை கூட்டி சொன்னார்கள். சஹாபாக்களும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி பிரமாண்டமான இபாதத்துகளை நீண்ட காலங்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாரா என்று சொல்லி அவர்கள், அந்த சஹாபாக்களும் திகைத்து விட்டார்கள். உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா முஹம்மத், ஏ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த பனு இஸ்ரவேலர்களில் இருந்த அந்த ஆபிதுடைய செய்தி உங்களுக்கு கிடைத்ததும் நீங்களும் உங்களுடைய தோழர்களும் திகைத்து போய்விட்டீர்களா? ஆச்சரியப்பட்டு போய்விட்டீர்களா? அதற்கு பகரமாக அதைவிட சிறந்த ஒரு சன்மானத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றான். என்ன சன்மானம் சகோதரிகளே? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குகின்றதே, இது சாதாரணமான 1000 இரவுகளை விட 1000 மாதங்களை விட சிறந்தது அல்ல. அந்த பனு இஸ்ரவேலர்களில் இருந்த அந்த ஆபித் எந்த 1000 மாதங்கள் இரவு நேரத்தில் முழுக்க விழித்து ஃபஜ்ருடைய தொழுகை வரைக்கும் இபாதத்து செய்து கொண்டிருந்தாரோ, அவருடைய 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவைத்தான் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒரு சின்ன நேரத்தில் இந்த ரமதானுடைய காலத்தில், அதிலும் கடைசி பகுதியில் ஒரு இரவாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான். ஆயுள் குறைவாக கொடுக்கப்பட்டவர்கள் நாங்கள், பலம் குறைவாக கொடுக்கப்பட்டவர்கள் நாங்கள், இபாதத்துகள் நீண்ட இபாதத்துகள் கொடுக்கப்படவில்லை,
குறுகிய சின்ன இபாதத்துகள் கொடுக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆனால் முன்னைய சமூகத்தில் வாழ்ந்த அந்த பெரிய நீண்ட இபாதத்துகள் செய்தவர்களை விட, நீண்ட நீண்ட காலங்கள் வாழ்ந்த மக்கள் செய்த இபாதத்தை விடவும் சிறந்த உன்னதமான பாக்கியங்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய எங்களுக்கு தந்திருக்கின்றார். கண்ணியமான சகோதரிகளே, நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். இந்த லைலத்துல் கத்ர், இப்படிப்பட்ட பாக்கியங்கள் நிறைந்த புனிதமான அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த பாக்கியம் நிறைந்த ரமலானில் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நானும் நீங்களும் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்? 10 ரமலான்களை சந்தித்த நாங்கள், 20, 30 ரமலான்களை சந்தித்த நாங்கள், 40, 50 ரமலான்களை சந்தித்த நாங்கள், என்ன உத்தரவாதம் எனக்கு ஒரு லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய சில நல்லடியார்கள், இறை நேசர்களுள் அவர்கள் சொன்ன சில செய்திகள் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சில அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் பருவ வயதை அடைந்ததிலிருந்து இதுவரைக்கும் எங்களுக்கு லைலத்துல் கத்ர் தப்பியதே கிடையாது. அந்த அளவுக்கு ஷுவர் ஷாட் லைலத்துல் கத்ர் எனக்கு கிடைச்சிச்சு என்று உறுதியாக சொல்லுகின்ற அளவுக்கு லைலத்துல் கத்ரை அந்த அளவுக்கு கவனமாக மிக பெரிய திட்டத்தோடு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அந்த லைலத்துல் கத்ரில் அமல் செய்வதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்து அடைந்து கொண்டார்கள். கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதல்ல, கவலைப்பட வேண்டிய, கண்ணீர் வடிக்க வேண்டிய செய்திகள். லைலத்துல் கத்ரை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி நானும் நீங்களும் செய்கின்ற முயற்சி என்ன? ஒரு மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாம்கள் ஒன்று சேர்ந்து மஷூரா செய்து கடைசி 10 நாட்களில் ஒரு நாளை குறித்து, இந்த நாளில் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நாங்கள் மஸ்ஜிதிலே இபாதத்து செய்ய போகின்றோம், அதோடு சஹருக்கு சாப்பாடும் ஏற்பாடு செய்யப்படுகின்றது என்று மஹல்லாக்களில் அறிவிக்கப்பட்டால் அல்லது ஊர்களில் அறிவிக்கப்பட்டால், அந்த ஊரில் அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளில் 25% மஸ்ஜிதுக்கு வருவார்கள். 25% மஸ்ஜிதுக்கு வருவார்கள். வந்தவர்கள் அவர்களுடைய இபாதத் எப்படி இருக்கின்றது? அதில் எத்தனை பேர் பூர்த்தியாக இபாதத்தில் கலந்து கொள்ளுகின்றார்கள்? எத்தனை பேர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்? விசேஷமாக வாலிபர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். மஸ்ஜிதுக்கு வெளியே இருந்து சம்பந்தம் இல்லாத பேச்சுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். சில போது சம்பந்தம் இல்லாத அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படி நேரத்தை வீணாக்கக்கூடிய, லைலத்துல் கத்ருடைய இரவின் மதிப்பை குறைத்து காட்டக்கூடிய விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மில் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரிகளே, லைலத்துல் கத்ரை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய தொழிலை தியாகம் செய்து லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள முடியுமா? அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தை விட்டும் பிரிந்து லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள முயற்சி செய்ய முடியுமா? குடும்பத்தை விட்டும் பிரிந்து லைலத்துல் கத்ரை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார்கள். அது சாதாரணமாக ஒரு இடத்தில் குந்திக் கொண்டு நாங்கள் நினைத்த உடனே அந்த லைலத்துல் கத்ர் எங்களுக்கு வந்து சேரப்போவதில்லை. லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். உலகத்தில் குறுகிய சில காலங்களுக்காக வேண்டி பணத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் சில குறிப்பிட்ட சில காலங்களுக்காக வேண்டி பட்டம் பதவிகளையும் அந்தஸ்துகளையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, இதைவிட பயங்கரமாக லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். தேடும்படிதான் சொன்னார்கள். தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 நாட்களில், ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள். தேட வேண்டும் சகோதரர்களே, தேடினால் தான் கிடைக்கும். எப்படி தேடுவது? விசேஷமாக இந்த கடைசி 10 நாட்களிலுடைய இரவுகளையும் நாங்கள் இபாதத்துக்கென்று ஒதுக்கிவிட வேண்டும். தேடக்கூடியவர்கள் இந்த இரவில் தூங்க மாட்டார்கள். தேடக்கூடியவர்கள் இந்த இரவுகளில் பயணம் போக மாட்டார்கள். தேடக்கூடியவர்கள் இந்த இரவில் வீணான வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். தேடக்கூடியவர்கள் மஸ்ஜிதுக்குள் இருக்க வேண்டும். மஸ்ஜிதுகளில் என்னென்ன அமல்கள் நடக்கிறதோ அந்த அமல்களை செய்ய வேண்டும் என்பதல்ல, அதை பக்குவமாக செய்ய வேண்டும். மஸ்ஜிதுக்கு வர முடியாதவர்கள் வீடுகளில் இருந்தும் அந்த லைலத்துல் கத்ரை தேடலாம். பெண்கள் மஸ்ஜிதுக்கு வர முடியாமல் இருக்கின்றார்கள். வீடுகளில் இருந்து ரொம்ப பக்குவமாக முழு நேரத்தையும் இபாதத்துக்காக வேண்டி ஒதுக்கி, வீடுகளில் மஸ்ஜிதாக இருந்தால் அந்த மஸ்ஜிதுக்குள் இத்காஃபுடைய நியத்தோடு இருந்து கொண்டு
வீடுகளுக்குள் மஸ்ஜித் இல்லாவிட்டால் நாங்கள் இபாதத்து செய்யக்கூடிய அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அல்லது சஹருடைய நேரம் வரைக்கும் வெறுமனே இபாதத்தில் கழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ர் இரவு எதிர்பார்க்கப்படுகின்ற கடைசி 10 நாட்களில் ஓதப்பட வேண்டிய ஒரு முக்கியமான துஆவை படித்து தருகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கடைசி 10 இரவுகள் வந்துவிட்டால் நாங்கள் என்ன கூற வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ அஃபுவாக இருக்கிறாய், நீ மன்னிக்க கூடிய மறைக்க கூடியவனாக இருக்கிறாய், என்னுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், என்னுடைய பாவத்தை மன்னித்து மறைத்து விடுவாயாக. அல்லாஹ் கஃபூர் மாத்திரம் அல்ல, அல்லாஹ் அஃபூவாகவும் இருக்கின்றான். கஃபூர் என்பது மன்னிக்க கூடியவன், அஃபூன் என்றால் கண்ணியமான சகோதரர்களே அந்த பாவத்தை பட்டோலையில் இருந்து அல்லாஹ் எடுத்து வீசி விடுவான். அப்படிப்பட்ட சக்தி உள்ளவன், அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தயாளன். நாங்கள் எத்தனை பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் பட்டோலையில் இருந்து அழித்துவிடக்கூடிய சக்தி அந்த அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கு இருக்கின்றது. எங்களுடைய பாவத்தை நானும் நீங்களும் இந்த லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து ஒரு நாள் அல்ல, எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் எங்களுடைய பாவ கரைகளை பட்டோலையில் இருந்து எடுத்து போடுகின்ற அளவுக்கு இந்த இரவுகளில் நாங்கள் ஹயாத்தாக்குவோம். இந்த இரவுகளை நாங்கள் அல்லாஹுடைய இபாதாத்துகளை கொண்டு செழிப்பாக்குவோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் முழு உலகத்திலும் வாழுகின்ற அனைத்து முஸ்லீம்களுக்கும் மௌத்துக்கு முன்னால் லைலத்துல் கத்ர் ஒன்றை அடையக்கூடிய பாக்கியத்தையாவது நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேயர்கள் இதுவரை சிறப்பு பயான் கேட்டீர்கள். பயானை நிகழ்த்தினார் கண்ணத்தோட்டை அல் முஸினாத் மகளிர் அரபு கல்லூரி அதிபரும் முனவரா ஜும்மா மஸ்ஜித் நிர்வாக சபை தலைவர் அஷேக் அல் ஹாஃபில் ரம்ஜான் ஹமீம் உஸ்வி அவர்கள். கண்ணத்தோட்டை மஸ்ஜிதுன் நூர் மஸ்ஜிதிலிருந்து எமது 23வது தராவி நிகழ்ச்சி நேரடி அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தென்றல் அலுவரிசையில் உள்நாடு மற்றும் சர்வதேசம் பூராவும் தென்றல் அலுவரிசை மற்றும் SLBC.lk என்ற இணையதளத்திலும் மொபைல் ஆப்பிலும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அறிவித்தது போல் பயானில் இருந்து கேள்வி கேட்கப்படும் என்று. இதுதான் இன்றைய வினா. இன்றைய வினா இலக்கம் 23. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை ஒரு சூறாவை ஓதி காட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கேட்டுவிட்டு முழுமையாக அதனை மீண்டும் மனனத்தில் ஓதினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நானும் ஓதி காட்டட்டுமா என்று சொல்லி அவரும் ஓதி காட்டினார்கள். அப்படி ஓதி காட்டிய சூரா எது? மீண்டும் அந்த கேள்வி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை ஒரு சூறாவை ஓதி காட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கேட்டுவிட்டு முழுமையாக அதனை மீண்டும் மனனத்தில் ஓதினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நானும் ஓதி காட்டட்டுமா என்று சொல்லி அவரும் ஓதி காட்டினார்கள். அப்படி ஓதி காட்டிய சூரா எது? இதற்குரிய சரியான விடையினை நாளை காலை 11 மணிக்கு முன் 076 65 39 430 நோட் 766539 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு வினா இலக்கம், விடை, உங்கள் பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டு அனுப்பி வைக்க வேண்டும். சரியான விடை அளித்து நீங்களும் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றிடுங்கள். தினமும் 2 வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். ரமதான் இறுதியிலே மொத்த வெற்றியாளர்களில் இருந்து 12 பேர் தெரிவு செய்யப்பட்டு தலா 10,000 ரூபாய் பெறுமதியான பரிசுகளை அனுசரணையாளர்கள் வழங்குவார்கள் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு வினா இலக்கம் 22 சரியான விடை திங்கட்கிழமை. வினா இலக்கம் 22 சரியான விடை திங்கட்கிழமை. சரியான விடை அனுப்பிய ஆயிரக்கணக்கானவரில் அதிர்ஷ்டசாலிகளாக தெரிவு செய்யப்பட்டவர் 2. சஜூதா ஏ காதர், ஜாஹிரா மன்சில், கந்தர மாத்தர கந்தர, ஜாஹிரா மன்சில், சஜூதா ஏ காதர். AWM ரிஸ்வான், சிங்கப்பூர பரகதேனிய, சிங்கப்பூர AWM ரிஸ்வான் 2 வெற்றியாளருக்கு எமது வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தராவிஹ் நிகழ்ச்சி கல்கிசை மஸ்ஜிதுல் கஸ்ஸாலி பள்ளிவாசலில் இருந்து நேரடி அஞ்சல் செய்யப்படும். பயானை நிகழ்த்தியிருப்பவர் கல்கிசை பிலால் மஸ்ஜிதின் பேஸ் இமாம் மௌலவி முஸ்தாக் ஃபலாஹி அவர்கள். முஸ்லிம் சேவையில் தினமும் பகல் 1 மணி முதல் ஒலிபரப்பாகும் லுகர் பயானின் நாளைய நிகழ்ச்சி கொழும்பு 10 மாளிகாவத்தை மஸ்ஜிதுல் முனவரா பள்ளிவாசலிருந்து இடம்பெற இருக்கிறது. திகாரிய எல்லமுள்ள சபீர் ரொசாத் அரபிக் கல்லூரி அதிபர் MAM ஷொய்ப் தீனி அவர்கள் பயானை நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த தவ்வா பணியான தராவிபா நிகழ்ச்சிக்காக அனுசரணை வழங்குகின்ற அனுசரணையாளரை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். மருதானி டெக்னிக்கல் ஜங்ஷன் கொழும்பு 10, ஒமேகா இன்டர்நேஷனல் வெகுவிலை அத்திரிவில் அமைந்துள்ள வின்சர் காசல் பெங்கட் ஹால் அண்ட் ரிசப்ஷன் ஹால் கொழும்பு 11 பிரதான வீதி இலக்கம் 92 ரைட் ஷூ பிரைவேட் லிமிடெட் வெள்ளம்பெட்டி அவிசால வீதி ஃபென்சி பாயிண்ட் மற்றும் கொழும்பு 9
ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், வெல்லம்பட்டி கித்தம்பல் அமைந்துள்ள சனோவின் அர்க்கம்பாய் பெங்கட்டோல் ஆகிய நிறுவனங்கள் இந்த தராயிபா நிகழ்ச்சிக்காக அனுசனை வழங்குகிறார்கள். இந்த கண்ணத்தோட்டை கிராமத்தில் 2 முக்கிய விடயங்கள் இருக்கின்றன. இலங்கையில் பிரபலமான அல் குல்லியத்துல் நூரியா அரபு கல்லூரி இந்த பிரதேசத்திலே காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ருவன்வெளி தேர்தல் தொகுதியிலே விஞ்ஞான பிரிவு தமிழ் மொழி மூலமாக உள்ள ஒரே ஒரு பாடசாலை சுலைமானியா தேசிய பாடசாலை என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்ற இந்த கண்ணத்தோட்டை மஸ்ஜித் நூர் பள்ளிவாசல் இருந்து இந்த தராவிபா நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எமது அனுசனைகளில் ஒருவரான ஒமேகா இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் முகாமையாளர் நிஸ்வர் ஹிஷாம் அவருடைய வேண்டுகோளின் பேரில் இன்றைய தராவிபா நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. மேலும் ஊடகவியலாளர் ரியாஸ் ஹாரிஸ் அவர்கள் இந்த கண்ணத்தோட்டை பிரதேசத்திலே சேர்ந்தவர் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இனி நாம் துவா பிரார்த்தனைக்கு செல்வோம். துவா இறங்குவதற்காக அழைப்பது கண்ணத்தோட்டை மஸ்ஜித் நூர் பள்ளிவாசலின் பேஸ் இமாம் அஷேக் மௌலவி கியாஸ் நூரி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار يا أرحم الراحمين. يا الله ஏழு வானம், ஏழு பூமி, சூரியன், சந்திரம், கோள்கள், நட்சத்திரங்கள், சுவர்க்கம், நரகம், கடல், தரை அனைத்தையும் படைத்து யா அல்லாஹ் பரிபாலிக்கக்கூடிய ரப்பே, எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் அதிகமான பாவங்களை செய்துவிட்டு கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் யா அல்லாஹ் நீயோ யா அல்லாஹ் மன்னிக்க கூட ரப்பா இருந்து கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோயாளியா இருக்கின்றார்களோ நோய்களை நீக்கி யா அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கை யா அல்லாஹ் கொடுத்திடுவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கபருடைய வாழ்க்கை யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் கண்ணியமான சங்கையான ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம். யா அல்லாஹ் 22 நோன்புகளை நோற்றவர்களாக கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் 22 நோன்புகளையும் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நோன்புலே குறைகள் இருந்தால் அதை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் நோன்பு கொடுக்கக்கூடிய முழுமையான கூலியை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் முதலாவது 10 யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத், விசேஷமான ரஹ்மத்தை யாருக்கெல்லாம் கொடுத்தாயோ யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னாலே யா அல்லாஹ் சொர்க்கம் போகும் வரைக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மக்ஃபிரத்துடைய 10 அடைந்தோம். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து மக்ஃபிரத் செஞ்சருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த தௌபாக்களை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா தேவைகளையும் யா அல்லாஹ் நீ அறிந்தவனாய் இருக்கிறாய். யா அல்லாஹ் எல்லா தேவைகளையும் யா அல்லாஹ் எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வாயாக.
யா அல்லாஹ் இத்துக்கும் மினன் நார், நரகத்துடைய விடுதலையுடைய பத்திலே இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களையும் யா அல்லாஹ் நரகத்தின் விடுதலை செஞ்சருள்வாயாக. யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களை நரகத்தின் விடுதலை செய்கிறாய். யா அல்லாஹ் அந்த கூட்டத்திலே யா அல்லாஹ் நீ எங்களையும் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களோட ஊரை நீ கபூல் செஞ்சருள்வாயாக. யா அல்லாஹ் ஊர்ல இருக்கக்கூடிய 2 மதரசாக்களையும் கபூல் செஞ்சருள்வாயாக. ஆண்கள் பெண்கள் 2 மதரசாக்களையும் கபூல் செஞ்சருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய 2 பாடசாலைகளை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த சின்ன துஆவை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. இதுவரை துஆ ஓத கேட்டீர்கள். ஓதியவர் கண்ணத்தோட்டை மஸ்ஜிது நூர் பள்ளிவாசலின் பேசிமாம் அஸ்ஸேஹ் மௌலவி கியாஸ் நூரி அவர்கள். இன்றைய தராவி பயான் நிகழ்ச்சி கண்ணத்தோட்டை பிரதான வீதியில் அமைந்துள்ள மஸ்ஜிது நூர் பள்ளிவாசலில் இருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாம் இன்னும் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ருவன்வெல்ல தேர்தல் தொகுதியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஹூம் ULM ஃபாரூக் அவர்களும் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொண்டு கண்ணத்தோட்டை பிரதான வீதியில் அமைந்துள்ள இந்த மஸ்ஜிது நூர் பள்ளிவாசல் நிர்வாக சபையினரை மீண்டும் ஒரு முறை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நிர்வாக சபை தலைவராக அல்ஹாஜ் MR நிஸ்வர் அவர்களும், செயலாளர் ஜனாப் MDM ஃபாசில் அவர்களும், பொருளாளர் ஜனாப் MMM அப்சல் அவர்களும், உப தலைவர் ஜனாப் MM லியாவுதீன் அவர்களும், உப செயலாளர் ஜனாப் MGM ஃபைசல் GS அவர்களும், நிர்வாக சபை உறுப்பினர்களாக அல்ஹாஜ் AWM ரியாத் வலீத், ஜனாப் MSM நௌஃபர் JP, மௌலவி MAM ஜரூக், ஜனாப் MAM ஃபாயிக், இமாம் அசேக் மௌலவி கியாஸ் ஆகியோரும் இந்த பள்ளிவாசலின் நிர்வாக சபைகளாக உறுப்பினர்களாக தங்களது கடமைகளை சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் நாம் எமது நிகழ்வின் இறுதிக்கு வந்திருக்கின்றோம். பள்ளிவாசலின் நிர்வாகத்தினருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு சிறப்புடன் நடைபெற உதவி செய்த அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். என்னுடன் முஸ்லிம் சேவை தயாரிப்பாளர் இஸ்பஹான் சஹாப்தீன், கலையக அறிவிப்பாளர் MSM ஃபஹூர்தீன் ஆகியோரோடு கேகாலை மாவட்டம் ருவன்வெல்ல தேர்தல் தொகுதி கண்ணத்தோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள மஸ்ஜிது நூர் பள்ளிவாசலிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். விடைபெறும் நான் AL முகமது ஹிகம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு கலந்த இனிய சலாம் கூறி விடைபெறுகின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இதுவரை தராவி பயான் நேரடி ஒளிபரப்பு கேட்டீர்கள். இன்றைய நேரடி நிகழ்ச்சி